திருவண்ணாமலைக்கு சென்ற அரசு ஏசி பேருந்து டயரில் இருந்து புகை வெளியேறியதால் அலறி அடித்துக்கொண்டு பயணிகள் வெளியேறினர். சென்னை மாதவரம் பகுதியில் இருந்து திருவண்ணாமலைக்கு அரசு ஏசி பேருந்து ஜூலை மாதம் 20ஆம் தேதி சென்று கொண்டிருந்தது. பேருந்து மறைமலை நகர் அடுத்த ஃபோர்ட் அருகே வந்தபோது பேருந்தின் பின்பக்க டயரில் இருந்து திடீரென புகை வெளியேறி உள்ளது. இதை கண்ட பயணிகள் கூச்சலிட்டனர். உடனடியாக பேருந்தை ஓட்டுநர் நிறுத்தினார். டயரில் இருந்து புகை வெளியே வருவதைக் கண்ட பயணிகள் அலறி அடித்து பேருந்தில் இருந்து உடனடியாக வெளியேறினர். பெரும் விபத்து தவிர்க்கப்பட்ட நிலையில் ஓட்டுநர் நடத்துனரிடம் மாதவரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு 230 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கியதால் பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும், இல்லையெனில் ஏசி பேருந்தை உடனடியாக வர வேண்டும் என கூறி வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து மறைமலை நகர் காவல் ஆய்வாளர் கோவிந்தராஜ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பயணிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதே டிக்கெட்டில் மாற்று பேருந்தில் பயணிக்க ஏற்பாடு செய்தனர். இச்சம்பவத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.